Hello everyone and welcome to Sociological. Ever wonder what actually happens inside a brick kiln? Today, we're looking at the hard work, the heat, and the history behind the walls. From raw clay to roaring fires, we explore how bricks are made. Right here in Marudamalai, the specific site tells a massive story about local industry of brickmaking. Workers labored here daily to mold and bake raw bricks directly on the grounds. The secret to the durability of these bricks lay entirely in the local earth. The workers dug up the region's distinct red sand to create the bricks that are now stored in multiple sheds. குட் மார்னிங் சார். சார், இந்த பிரிக்லன் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் இருக்கும் சார்? இது ஆரம்பித்து 2007 ஆரம்பிச்சோங்க. அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் 2021 வந்து கவர்மெண்ட் வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரிக்லன் இது செய்யும்போது லைக் ஏதாவது முதலீடு ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சா? லைக் அந்த இன்புட் போடுவோம்ல நம்ம அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ அந்த முதலீடு போடுற மாதிரி இருந்துச்சா? இல்லை முதலீடு போட்டு அதை நீங்கள் திரும்ப எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அந்த மாதிரி ஆச்சு? முதலீடுன்னு சொல்கிறது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கம்பல்சரி போட்டு தான் ஆகணுங்க. போட்டோம்னா ஒரு 4-5 இயர்ஸில் ரிட்டர்ன் எடுக்கலாம். மந்த்லி இன்கம் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்குங்க. அங்கே ஆக்சுவலாக வேலை செய்கிறவங்க லைக் அவங்களுக்கு சில்ட்ரன் வந்து எஜுகேஷன் அவங்க கிடைக்குதா? இல்லை லைக் அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இன்னும் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது உங்கள் தரப்புலையோ இல்லை கவர்மெண்ட் தரப்புலையோ ஏதாவது ஹெல்ப் செஞ்ச மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் குழந்தைங்க படிக்க போயிடுவாங்க, அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதுக்கு ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. எவ்வளோ சேலரி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஃபீல்டில் பிரிக் பண்ணுறதுல? ஆமாம், ப்ராஃபிட் எப்படி இருந்தாலும் ஒரு பிரிக்குக்கு ₹1 கிடைக்குங்க, அவ்வளோதான். இல்லை, மெயின் கஷ்டம் என்னன்னா டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ பொதுவாக எல்லா பிஸ்னஸும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். அது இந்த பிஸ்னஸில் என்னென்னா இருந்துச்சு? இந்த பிஸ்னஸில் வந்து கஷ்டம் சொன்னோம்னா லேபர்ஸு கரெக்டாக செட் பண்ணி ஒர்க் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டங்க. கரெக்டான ஆளுங்க இருக்கணுங்க, இல்லைன்னா லாஸ் ஆயிரும். செங்கல் பிஸ்னஸில் வந்து லேபர் வந்து கரெக்டாக அமையலைன்னா நமக்கு லாஸ் தான். ஆளுங்க மட்டும் கரெக்டாக அமைஞ்சாங்கன்னா போதுங்க, நமக்கு பெனிஃபிட் தாங்க. இல்லை, ஆள் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் வருது. லைக் இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் வந்து இப்போது இந்த ஒர்க்குக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்காங்களா? இல்லை லைக் இன்னும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆக டைம் ஆக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் லைக் இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கா? இன்றைக்கி சூழ்நிலைக்கே வந்து ஒர்க்கர்ஸ் கம்மி தாங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒர்க்கர் இருக்கிறது ரொம்ப நார்த் இந்தியன் தான் வருவாங்க. நம்மளால யாரும் வரக்கு வாய்ப்பு கம்மிங்க. ஏன்னா எல்லாருமே படித்து வேலை ஐடி அந்த ஃபீல்டில் தான் போயிட்டுருக்காங்களா. அதனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களோட பசங்களும் ஐடி அது மாதிரி தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து நம்மளால கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. 100க்கு ஒரு 2 பேர் 3 பேர் நம்மளால் இருப்பாங்க, பாக்கி ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் இருப்பாங்க. எவ்வளோ சேலரி இல்லை எதிர்பார்க்கலாம் பிரிக்ஸில்? எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு டெய்லி ஒரு ₹1000 மினிமம் சம்பளம் இருக்குங்க, கம்பல்சரி இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ₹1000 சம்பளம் இருக்குது. எல்லாமே பீஸ் ரேட்டு தாங்க. அதனால் அவங்க ₹1000 செய்யலாம், ₹1500 வேலை செய்யலாங்க. அவங்க செய்கிற வேலையை பொறுத்து தாங்க, ஸ்பீடு பொறுத்து தான். நீங்கள் அந்த இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க 2021 அப்போது இது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அது ஏன் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு ஏதாவது ரீசன் இருக்கா? அது வந்து இந்த லோக்கல்லே ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து இந்த யானை வர வழித்தடத்தில் வந்து சேம்பர் வச்சுருக்கனால யானைகள் வந்து இறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டைமில் வந்து ஒரு 2-3 யானைகள் இறந்துருச்சுங்க. அது கேஸ் போட்டப்போ அது வந்து கவர்மெண்ட் வந்து யானை வழித்தடத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி டோட்டலாக 180-88 இருக்குங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடாகம், வீரவாண்டி, தடாகம், நஞ்சண்டாவரம், பன்னிமடை, சோமையம்பாளையம் அதுக்குள்ளே அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற எங்கேயும் ஒர்க் போகிறது இல்லைங்க. ஆமாம், பர்மனெண்ட்டாக க்ளோஸுங்க.
ஸோ இப்போது அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னால அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்போது மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அடுத்து எந்த செக்டர் நோக்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய பேர் அவங்க ஊர்லேயே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் செய்கிறாங்க. பாதி பேர் வந்து இங்கேயே தங்கி வெளியூர்லேருந்து வர கல் லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் ஊருக்கே போயிட்டாங்க. உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு எங்களுக்கு இப்போ பிரிக்லின் பற்றி என்ன தெரியணுமோ அது நிறையா தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு நன்றி. அண்ட் ஃப்யூச்சரில் நாங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும் எதுனாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்டயே வந்து கேட்டுக்கலாம்னு யோசிக்கிறோம். எங்கள் கூட இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. This decades-long operation came to a sudden and permanent halt in 2021 amid tightening environmental regulations and changing zoning laws. And so, today, the fire may be put out, but the history still remains.